சிக்கன் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் ஒரு கப் அளவு மைதா எடுத்திருக்கேன். அது தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. இதில் சமையல் சோடா, அதுக்கு 1 ஸ்பூன் அளவு சமையல் சோடா சேர்க்கணும். எல்லாமே நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றி பிசைவோம். பிசைஞ்சிருக்கோம். இதில் கொஞ்சம் பால் நம்ம சேர்க்கணும். ஹாஃப் கிளாஸ் பால் ஊற்றுறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் சிக்கன் பீஸ் ஒன்றா சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த சிக்கன் பீஸ் எல்லாத்தையும் நல்லா பரட்டி எடுத்துக்கோங்க. இந்த சிக்கன் நல்லா அப்படி பரட்டி ஃப்ரிட்ஜில் ஒரு 1 மணி நேரம் அப்படியே வச்சுருங்க. அப்புறம் எடுத்து ஃப்ரை பண்ணுங்க. இப்போ நம்ம ஒரு தட்டில் மைதா மாவு எடுத்துக்குவோம். இதுக்கு கொஞ்சம் நிறையவே மைதா மாவு தேவைப்படும். இப்போ இதில் 1 ஸ்பூன் அளவு மிளகு சீரகத்தூள். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு, இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு நல்லா பிசைஞ்சிருங்க. அதை சிக்கனை ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் நம்ம ஊற்றிருக்கோம். இது நல்லா ஹீட் ஆகிடணும். அதுக்கப்புறம் சிக்கன் போடுறப்ப சிம்மில் வச்சுக்கோம். இதை ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்தாச்சு. எடுத்து இப்போ இதை நல்லா டிப் பண்ணி இந்த மாவில் போட்டுக்கிறோம். போட்டு இது மேலே மாவு எடுத்து இப்படி தூவுங்க. நல்லா இந்த மாவில் பரட்டி விடுங்க. நம்மளால் முடிஞ்ச அளவு மாவு நல்லா அதோட சேர்த்து இறுக்கமாக இது பண்ணுங்கள். பண்ணிவிட்டு இப்படி உதறிடணும். இப்படி உதற மாதிரி இப்படி பண்ணலாம். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இதில் இதை போட்டுருவோம். போட்டுட்டு சிம்மில் வச்சுருவோம். அடுப்பை இந்த மாவு இப்படி உதறி அப்படி இது பண்ணுறதுனால தான் நமக்கு அந்த KFC சிக்கன் மாதிரி அப்படியே நமக்கு கிடைக்கும். இதை நல்லா இப்போ எல்லா சைடும் திருப்பி விட்டு நல்லா சிம்மில் வச்சு நல்லா வேக விட்டு எடுத்து இப்போ நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. சிக்கன் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. எல்லாத்தையும் நல்லா வந்துருச்சு. இப்போ எடுக்குமா கிறிஸ்பியான KFC சிக்கன் வீட்டிலே ரெடி பண்ணிடலாம்.